செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் ஆதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் ஆதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கள் இதயம் தேடும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார். அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார். தன்னை ஈந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தன்னை ஈந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தம்மை முற்றும் தந்து இன்று ஆபம் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நமது பாதுகாவலி அன்னம்மாளுடைய பரிந்துரையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் புனித அன்னமாளின் 5ஆம் நவநாள் திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். அந்நாள் என்றால் ஆண்டவரின் அருள் என்றும், சுவக்கின் என்றால் கடவுளின் பராமரிப்பு என்ற பொருளை பெற்று அருள் நிறைந்த மரியே என்ற பெயரை தாங்கிய இறைவனின் தாயை பெற்றெடுத்த பராமரித்த பெற்றோர்தான் புனித அன்னாள், புனித சுவக்கின். இவர்கள் இருவரும் பக்தி மிகுந்தவர், தாராள மனமுடையவர். தமது மாத வருமான தொகையை 3 பாகமாக பிரித்து முதல் பாகத்தை கோவிலுக்கு காணிக்கையாகவும், 2வது பாகத்தை ஏழை எளிய மக்களுக்காகவும், 3வது பாகத்தை தன் குடும்ப தேவைகளுக்காகவும் பயன்படுத்துவார்கள். இத்தகைய தாராள மனம் படைத்த உள்ளங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் மக்கள் அனைவரும் நிராகரித்தார்கள். இதனால் மனம் வருந்தி சுவக்கின் பாலைவனத்திற்கு சென்று ஜெபம் தவ முயற்சிகளில் ஈடுபட்டார். அண்ணா தனது நம்பிக்கையில் நிலைத்திருந்து இரவும் பகலும் இறைவனை அமர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தார். வானதூதர் தோன்றி ஆசீர் வழங்கி ஒரு குழந்தை பிறக்கும் என்று வாக்கு கொடுத்தார். அண்ணா நன்றி கூறினார். நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அக்குழந்தையை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் வளர்த்தெடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தார். இறைவன் மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்தெடுத்தார். புனித அன்னாவின் ஆலயத்தை சூழ்ந்துள்ள குடும்பங்களுக்காகவும், படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும், வயது முதிர்ந்தவர்களுக்காகவும், நோயாளிகளுக்காகவும், இளைஞர் இளம் பெண்களுக்காகவும், வேலை தேடுபவர்களுக்காகவும், திருமணமாகி குழந்தை வரம் இல்லாதவர்களுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பாக நவநாளை சிறப்பிக்கும் குடும்பங்களுக்காகவும்,
புனித அலோஷியஸ் கொன்சாகா அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும், சுகந்தம் இல்லத்தில் இருக்கின்ற அன்னையர்களின் உடல் நலனிற்காகவும், இறை அழைத்தலுக்காகவும், புனித அன்னாள் சுவைக்கினை போன்று அருளை பெற்று அருளை வழங்கக்கூடிய உள்ளமாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். அன்னாளின் ஆசிரை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மாலை திருப்பலியானது செல்வநாதன் ஜாக்லின் மேரி தம்பதிக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் நடந்து குழந்தை பெற்றதற்காக அன்னம்மாளுக்கு நன்றியாகவும், கௌதம் குமார் நல்ல உடல் நலம் வேண்டியும், அணிலாடி திரு ஜான் எலிசபெத் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெயபிரகாஷ் ஜெயராஜ் உடல் நலனுக்காகவும், வேலைவாய்ப்பிற்காகவும், கால்நடைகள் நலனுக்காகவும், லூயிஸ் சின்னராணி பிபின் தனுராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனுராஜ் நல்ல முறையிலே குழந்தை பெற்றெடுக்கவும், அந்தோணிசாமி வனத்தம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சரளி விரைவிலே தடைகள் நீங்கி வெளிநாடு செல்ல அன்னையுடைய அருள் வளம் வேண்டியும், அருட்சகோதரி மரியம்மாள் பிச்சைமுத்து ஞானசுந்தரி இவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், பால்ராஜ் அல்போன்ஸ் சால்மன் ராயர் அந்தோணிமுத்து ராயர் பவுல் ராயர் லூதமரி செல்வராயர் செல்வமரி ஜெயமரி இவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காகவும், ஸ்டீபன் ஜோசப் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், ஆண்டனி அகஸ்டின் ரோஸ்லின் குழந்தை பேறு பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், மற்றும் நாம் எந்த கருத்துக்காக இந்த ஆலயத்திற்கு இன்று வந்திருக்கிறோமோ அந்த கருத்துக்கள் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சேர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து வைக்கிறோம். இன்றைய நாளிலே உபயம் செய்கின்றவர்கள் கார்லிங்ஸ் மார்க் குடும்பம் கொருக்கமேடு, வின்சன் சகோதரிகள் குடும்பம் அணக்கரகா டவுன்ஷிப், ஜே அந்தோணிசாமி லூர்துமரி குடும்பம் எம்ஜிஆர் நகர் அரியாங்குப்பம், செங்கோல் குடும்பம் புதுவை, மற்றும் நாளை சிறப்பிக்கின்ற கொன்சாகா அருட் சகோதரிகள் சுகந்தம் இடையற்பாளையம் அவருடைய சபை வளர்ச்சிக்காகவும், எப்பொழுதும் உதவி செய்கின்ற அவருடைய இல்லத்தலைவி சிஸ்டர் ஜூசன் அவர்களுக்காகவும், மற்றும் வேலை தேடுபவர்களுக்காகவும், இந்த நாளில் உணவு உங்களுக்கு வழங்குகின்ற திருவாளர் கார்லிங்ஸ் மா குடும்பத்தை கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியிலேயே ஒன்றிணைந்து ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம். இறைவன் முன்பாக அந்த ஆயக்காரன் எவ்வாறு நான் முன் நிற்பதற்கு தகுதி இல்லவன் என்று, ஏனென்றால் நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பாவிகள். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அனைவரும் தகுதி இல்லாதவர்கள், இதில் பங்கெடுக்க தகுதி இல்லாதவர்கள் என்ற மனநிலையோடு நம்முடைய பாவங்கள் பலவின் அலத்திலுமிருந்தும் கடவுள் நம்மை மன்னிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். உமக்கெதிராக பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து வாழ்ந்து வந்தே. உமக்கெதிராக பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து வாழ்ந்து வந்தே. சேர்ந்து என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும். தாவீதின் மகனே இரக்கம் வையும்,
இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். தாவீதின் மகனே இரக்கம் வையும். இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உம் சித்தம் போல் வழி நடத்தும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உம் சித்தம் போல் வழி நடத்தும். ஒன்று சேர்ந்து என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும். பாந்தவர்களே, ஒரு சில பாவங்களை நினைத்து நாம் இப்பொழுது பாடினோம். ஆனால் எத்தனையோ பாவங்களை நாம் மறைத்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே அவர்கள் இறைவனுக்கு தெரியாத நினைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் முன்பாக நீங்களும் நானும் ஒரு திறந்த புத்தகம். எந்த நேரமும் அவருக்கு எல்லாம் தெரியும். இத்தகைய சிந்தனைகளோடு மீண்டும் ஒரு முறை நம்முடைய உள்ளத்தின் பாவ கரைகளை போக்கும்படியாக இப்போ ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதலாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியம் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் திரு செம்மறியே, தந்தை
உதித்த இறைவன் மகனே நீர் உலகில் பாவம் போக்குபவரே நீர் எம்மீது இறங்குவீர் உலகில் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையருடைய இறைவா, மனிதரானும் திருமகனை அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலாலே எங்களுக்கு தந்தருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் வாம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரபி தீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காலம் முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல்
மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை பாடுங்கள் அவர் புகழை மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை பாடுங்கள் அவர் புகழை மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை பாடுங்கள் அவர் புகழை மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் சீனம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நன்மையை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை பாடுங்கள் அவர் புகழை மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர்
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியதாவது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பது இல்லை, கேட்டும் கேட்பது இல்லை, புரிந்தும் கொள்வதும் இல்லை. இதனால் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்திலே கொள்வது இல்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வது இல்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் நடப்பது ஒன்றுமில்லை. இதை நாம் வார்த்தையாலே சொல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் வருகின்ற பொழுது இது ஆண்டவராலே கூடுமா, நடக்குமா என்றெல்லாம் சந்தேகப்படுகிறோம். விவிலியத்திலே அன்னாள் என்ற பெயரை தாங்கியவர்கள் ஒரு வருகிறார்கள். யார் அது? பழைய ஏற்பாட்டில் ஒருத்தவங்க சாமுவேலின் முதல் புத்தகம், சாமுவேலுடைய முதல் புத்தகம். அவங்க அம்மா பேர் அன்னமாள். அந்த அம்மாவை மேலே, அந்த அம்மாவை போல வாழ்க்கையிலே தோல்வி கண்டவர்கள் யாருமே கிடையாது. அவர்களைப் போல ஒரு விரக்தியிலே வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அவர்களைப் போல அவமானப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. இருப்பினும் அந்த அம்மாவைப் போல விசுவாசம் உள்ள பெண்களில் யாரும் இருந்தது கிடையாது பழைய ஏற்பாட்டில். ஏன் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு அவமானம்? அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இந்த அம்மாவுக்கும்
குழந்தை இல்லை. இந்த அம்மாவும் அவமானப்பட்டாங்க. கணவர் ஓடிட்டார். கணவர் ஏன் ஓடினார்? வேற பெண்ணை தேடி ஓடல. இந்த அம்மாவால் காரியம் ஆகலைன்னு நினச்சி ஓடல. ஏன் ஓடினார் அவர்? எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்? வாசிக்க கேட்டோம். அவருடைய வருமானத்திலே ஒரு பகுதியை கடவுளுக்கும் ஒரு பகுதியை யாரை கொடுத்தாங்க? ஏழைகளுக்கும், 3வது பகுதியை தனக்கும் வைத்துக்கிட்டார். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது என்று வாசித்தோம். அந்த குறை தான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் வர அண்ணா அதே போல தான் அவருடைய கணவருக்கு இன்னொருத்தை இந்த அம்மா விட்டு கொடுத்தாங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்தது போல அவர்கள் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தபோது அவளுக்கு குழந்தை இருந்தது. அதனால் அந்த அம்மா இந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அவமானமாக பேசுவாங்க. நீ யூஸ்லெஸ், ஒரு நாள் கடவுள் உன்னை சபிச்சிட்டாரு, உன் கருப்பையை அடைத்து விட்டாரு, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவமானப்படுத்தினாங்க. விளைவாக அந்த அம்மா என்ன செய்தாங்க? அவங்க எங்கேயும் ஓடலைங்க, எங்கேயும் ஓடல, எந்த மருத்துவருடையும் ஓடல. குணமளிக்கும் இந்த மருத்துவர்கிட்ட தான் போனாங்க, கடவுள்கிட்ட தான் போனாங்க, வேறு எங்கேயும் போகல. நீங்களும் நானும் ஏதாவது ஒரு அவமானம் வந்ததுன்னா, தோல்வி வந்ததுன்னா எங்கெங்கேயோ ஓடுறோம், ஒடியாரோம். ஆனால் அந்த அம்மா அந்த சாமருடைய அம்மா இங்கே ஓடினாங்க. அவங்க ஓடி அங்கே கடவுள் முன்பாக அவங்க வீடத்தில் வாசிப்புறம் கண்ணீர் சிந்தி உள்ளத்தை திறந்து அவர்கள் இறைவனிடம் முறையிட்டார்கள், வேண்டினார்கள். வாயானது அசைத்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் வந்த குருவானவராக இருந்த ஏலி என்பவர், எத்தனை நாள் தான் நீ இப்படி பண்ணி, எத்தனை நாள் தான் நீ இப்படி இருப்பண்ணி, உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை இப்படி அநியாயமாக சொல்கிறீங்களே அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த அம்மா, நான் என் உள்ளத்தை கடவுள் முன்பாக திறந்து வைத்து, அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் முன்பாக என் உள்ளத்தை கொட்டி கொண்டு இருக்கிறேன். சாமுவேலின் முதல் புத்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டு இருக்கிறேன். நான் குடிக்கல ஐயா, தப்பாக புரிஞ்சுக்காதீங்கண்ணே. நான் என்னோடய வார்த்தையை உச்சரித்து கொண்டு கடவுள் முன்பாக, ஏன் எனக்கு இந்த அவமானம் என்று கடவுள் முன்பாக நான் என் உள்ளத்தை திறந்து கொட்டி கொண்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் கஷ்டம் வருகின்ற போது, துன்பம் வருகின்ற, வேதனை வருகின்ற, பாடல் வருகின்ற பொழுது, அவமானம் வருகின்ற பொழுது, கடவுள் முன்பாக உன் உள்ளத்தை திறந்து அவர் முன்பாக நீ கொட்டி கொண்டு இருக்கிறாயா? அவரிடம் சென்று நீ முறையிடுகிறாயா? அவரிடம் சென்று நீ உன்னுடைய குறைகளை சொல்லுகிறாயா? யார்கிட்டலாம் சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவோம், அவங்களாம் மகிழ்ச்சி அடைவாங்க, இந்த பொம்பளைக்கு இந்த பிரச்சனையா அப்படின்ட்டு. யாரும் ஒன்றுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போங்க. நீங்கள் அந்த அம்மா போனாங்க. கடைசியில் அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கிடைச்சிது, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ட்டு. அவ்வாறு வாக்களிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளுமே நாம் பார்க்குறோம், எல்லாம் பெரியவர்களாக தான் மாறினார்கள். தாமதமாக சில ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீ நினைச்சனால கிடைக்காது, நீ வேண்டுகிறனால கிடைக்காது. ஆனால் காலதாமதமாக அது கிடைக்கும். அவ்வாறாக காலதாமதமாக கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒன்று, சக்கரியா எலிசபெத், அந்த பையன் பேர் யோவான், திருமுழுக்கு யோவான். அந்த பையன் இயேசுனுடைய முன்னோடி. காலதாமதமாக தான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனால் நீ நினைக்கிற நாளில் சில நாளில் கடவுள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் காலதாமதமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதம் இருக்கிறது, அது மிக 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 அற்புதமானவை, அதிசயமானவை.
யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, காலதாமதமாக வந்துகிறது அந்த ரசம், ஆனால் ருசியான ரசம் என்று இவ்விடத்தில் குறிப்பிடப்படுகின்றது. எல்லாரும் முதல் தரமான ரசத்தை முதலே கொடுப்பார்கள், ஆனால் நிம்மனை எவ்வளோ நேரம் எங்கேயா இந்த ரசத்தை வச்சு தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே கால தாமதமாக உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்னால் அது பெரிய ஆசீர்வாதம், மகத்தான ஆசீர்வாதம். எனவே நீ சோர்ந்து போகாதே, வேதனை அடையாதே, விரக்தி அடையாதே, கடவுளை புறக்கணியாதே, கடவுள் மேல் விசுவாசம் கொண்டிராமல் வாழாதே. மாறாக கடவுள் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பின்னால் வைத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நமக்கு தான் பொறுமை கிடையாது. யோபின் புத்தகம் 42ஆம் கடைசி அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். அவன் எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. சொத்து சுகம், பிள்ளைகள், ஆடு மாடு, செல்வம் எல்லாம் போச்சு. கடைசியில் அவன் உடம்பும் போச்சு, உடல்நலமும் போச்சு, புழுத்து புண்ணாக போச்சு. சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான் குப்பமேட்டில் உட்காந்துக்கிட்டு. அப்போ நண்பர்களை வந்து கலாட்டா பண்ணுறாங்க, மனைவியும் குறை சொல்கிறாங்க. நீ ஏதோ பாவம் செய்திருக்கையா, அதனால தான் உனக்கு இப்படி தண்ணி கடல் கொடுத்தார் அப்படின்றாங்க. கடைசி வரை அந்த மனுஷன் சொல்கிறார், நான் எந்த இறைவன் முன்பாக எந்த பாவம் செய்யவில்லை. அவன் நேர்மையானவனாக கடைசி வரை இருந்ததால் தான் நீங்கள் அந்த கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவனுக்கு 2 விதமான 2 மடங்காக ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. காலதாமதமாக வந்தாலும் 2 மடங்காக அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னமா திருவிழா கொண்டாடுகிற பொழுது நீ தோல்வி அடைஞ்சிட்ட, விரக்தி அடைஞ்சிட்ட, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம, எனக்கு என்ற ஆசீர்வாதத்தை கடவுள் ஒரு நாள் வைத்திருக்கிறார், அதை எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு தான் இந்த திருவிழாவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். காலத்தாமதம் வருது நினைக்கக்கூடாது. உன் உள்ளத்தை நீ கடவுள் முன்னே கொட்டு, வேற எங்கேயும் போகாது. நீ நமக்கு அதெல்லாம் நேரம் கிடையாது. செல்ஃபோன் இருக்குது எனக்கு, தொலைக்காட்சி இருக்குது எனக்கு, என் நண்பர்கள் வீடு இருக்குது எனக்கு, அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வந்து மாறாக எப்போவதாவதும் அந்த மரியாதை போல ஆண்டு முன்பாக அமர்ந்து நல்ல பங்கை தேர்ந்து கொள்கின்ற ஒரு பழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? நேசரேவும் பெரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆண்டு முன்பாக அமர்ந்தால் நீ நிம்மதி உனக்கு. இந்த அண்ணம்மா தான் செய்தாங்க. ஆண்டு முன்பாக உள்ளத்தை திறந்தால் கொட்டி கொண்டே இருந்தார்கள். அப்போ தான் அந்த ஏழி சொல்கிறாரு, உனக்கு குழந்தை இருக்குன்ட்டு. கடைசி அந்த அதிகாரத்தில் அதே வசனத்தை தொடர்ந்து வாசித்தோம்னா, அது முதல் அவருடைய முகம் வாடி இருக்கவில்லை. என்றைக்கு அவர்கள் உள்ளத்தை திறந்து கடவுளிடம் கொட்டினார்களோ அன்று வாக்குறுதி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் முகம் வாடி இருக்கவில்லை. நீங்களாம் வாசிச்சு பாருங்க, அவருடைய முகம் வாடி இருக்கவே கிடையாது. நீ என்றைக்கு கடவுள் முன்பாக உன் உள்ளத்தை திறந்து கொட்டுகிறாயோ அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம். தாமதமாக வந்தாலும் ஆசீர்வாதம். உனக்கு மகிழ்ச்சி தான், இனிமேல் உனக்கு சந்தோஷம் தான். வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, உன் துக்கமே கிடையாது, துயரமே கிடையாது. உனக்கு உன் துக்கம் உன் துக்கம் வந்து என்ன மாறும்? சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இதான் நடந்தது அந்த அண்ணாளுக்கு. இந்த அண்ணாளுக்கு என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு? கணக்கு ஓடிடுறாரு, வேணான்னு ஓடல, பனை வான ஓடல, அவமானத்தாங்க ஓடுறாரு. ஆனால் அந்த அம்மா கடைசி வரை இறைவன் மேலே நம்பிக்கை கொண்டு வாழ்கிறாங்க. நீங்கள்லாம் நாங்களாம் அண்ணம்மாளுடைய பக்தர்கள் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இந்த விசுவாசம் குறைவாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அர்த்தமே கிடையாது, வாழ்வதில்லை. அந்த அம்மா வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தாலும், இந்த அம்மா வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தாலும் பழைய ஏற்பட்ட அண்ணாவை போலவே இவர்களும் விசுவாசத்திலே கடவுள் மேலே நம் பாரத்தை வைத்து வாழ்ந்தார்கள். எனவே இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய முகம் வாடாமல் இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் நான் இந்த கடவுள் முன்பாக அமர்ந்து என் உள்ளத்தை திறந்து என் உள்ளத்தை இருக்கிற அனைத்தையும் அவர் முன்பாக கொட்டி தீர்ப்பேன். அப்படி வாழ்ந்தோம்னா உன்னுடைய முகம் வாழப்போவதே கிடையாது. உன் முகத்தில் எப்பொழுதுமே என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னமா திருவிழாவை ஏதோ ஒரு வருஷத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வாக நினைக்காமல் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மா விரும்புகிறாங்க.
அந்த மகிழ்ச்சி நமக்கு இந்த திருப்பலி வழியாக கிடைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடம் இருக்கின்ற சில ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் சில நேரங்களிலே காலதாமதமாக கிடைக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நம் சார்பாக செயல்படுவார். அபக்கூக்காகவும் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசித்தோம்னா, அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், ஒளிய மரத்திலே காய்ந்து போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் மாடுகள் என்னாலும் உன் வாழ்க்கையிலே கடவுள் மகிழ்ச்சி ஏற்படுத்துவார். எனவே என் வாழ்க்கையிலே கடவுள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பித்து இப்பொழுது வேண்டி ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகு பாட வேண்டிய பதில். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்திருப்போம். ஆண்டவரே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு உடலுள்ள ஆன்ம நலன் தந்து காத்திடவும், அவர்கள் மக்களை நம்பிக்கையிலும் அன்பிலும் இறைவார்த்தையின் பாதையிலும் வழிநடத்திட வேண்டும் என்று புனித அன்னமாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு, குறிப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவும், சமுதாயத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அங்கீகாரத்தினையும் பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அன்னமாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் எம் கொன்சாக அருட்சகோதரிகளை உம் திருமுன் நினைவு கூறுகின்றோம். எம் சபையினை வழிநடத்தும் சபை அன்னை, நிர்வாக உறுப்பினர்கள், மைய மற்றும் மாநில அன்னையர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகம் தந்து சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியினை அளித்தருள வேண்டும் என்று புனித அன்னமாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். வாழ்வின் குறிக்கோளை கண்முன் கொண்டு வாழ்வில் முன்னேறவும், மேலும் படிப்பினை முடித்து வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உமது தனி வரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியினை அளித்திட வேண்டும் என்று புனித அன்னமாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் எம் இறைவா, எம் பங்கில் அனைத்து குடும்பங்களில் உள்ள நோயாளிகள், மனநலம் உடல்நலம் குன்றியவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலும் தெருக்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் உம் கரம் தொட்டு ஆசீர்வதித்து உமது இரக்கத்தினால் நல்ல உடலுள்ள சுகம் தந்து காத்திடுமாறு புனித அன்னமாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள்
இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருத்தந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து பணியை ஆற்ற நல்ல உடலுள்ள சுகம் தந்து காத்திடுமாறு புனித அன்னம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்புகளின் பரம்பொருளே எம் இறைவா, பலிபீடம் சூழ்ந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி தொடர்ந்து அன்பை சுவைத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டும் என்று புனித அன்னம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்படுத்தியவர்களுக்காக குறிப்பாக நாளையும் செய்கின்றவர்களையும் மற்றும் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்னம்மாள் நமக்கு பரிந்துரை செய்து ஆசீர்வாதமாக பெற்றுத்தர மௌனமாக ஜெபிப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கொடுத்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஜெபத்தை தயவோடு கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் விண்ணக தந்தையே, ஆமேன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த
காணிக்கை வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையமான திருப்பலி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு ஆற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றள உம்மை வேண்டுகிறோம். ஆபிரகாமும் அவர் வழிமரபினருக்கும் நீ வாக்களித்து செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூய பிராணயங்கள் அன்பு தந்தையின் நாங்கள் அனைவரும் எங்களது பாதுகாவலியான அன்னம்மாளுடைய திருத்தல ஆலயத்தை ஒன்று கூடி இந்த மாலை திருப்பலி எமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுப்பது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய புனிதர்கள் சுவைக்கின் அன்னம்மாள் விசுவாசன் சாட்சிகளாக எங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் தருகின்ற சாட்சியத்தாலே எங்களது வாழ்வு வளமடைகின்றது. நாங்கள் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மரண நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில்லை. இந்த புனிதர்களுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டாலை தொண்ட பெற்று அவர்களது பரிந்துரையாளை என்று ஊக்கம் பெற மருளுகிறீர். ஆகவே ஆண்டவரை வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து இந்த பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானகே தந்தையே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து கோணிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து கோணிந்து ஆராதிப்பே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து கோணிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து கோணிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். விசுவாசத்தின் மறைபொருள் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, இந்த மாலை வேளை நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து இந்த கல்வாரி திருப்பலியை உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய திறமன் நின்று உமக்கு ஊழியம் வரிய தகுதி இல்லாத எங்களை தேர்ந்தெடுத்து தகுதி உள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொண்ட அந்த அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் மற்றும் இந்த நாளை சிறப்பிக்கின்ற உபயத்தார், கூடி ஜபிக்கின்ற மக்கள், மேலும் திருப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவரையும் வெறுங்கையராக அனுப்பாமல் ஆசீர்வாதத்தால் நிரப்பிய அருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு தொழில் கொள்கின்ற எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் எங்களது குடும்பங்களையும் மருத்துவரோடையும் குறிப்பாக இறந்து போன எங்களது பெற்றோருடையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உடைய திருமுக வழியிலே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னித்தாயும் எங்களுக்காக என பரிந்துரை செய்கின்ற எங்களது பங்கின் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலியான புனித அன்னம்மாள் மற்றும் இந்த உலகிலே மொக்க உகந்தவராய் வாழ்ந்து புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்விலை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புகழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளாம். ஆண்டவரே, தீமை, விபத்துகள், ஆபத்துகள், நோய்கள், பிரச்சனைகள், சாபங்கள், கேடுகள், கட்டுக்கள் மற்றும் எங்களுக்கு தீமையை செய்ய காத்திருக்கிறோர் அனைவரிடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது அன்றாட வாழ்நாளிலே அமைதியை கண்ணிவுடன் அருளை உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக உள்ள அனைத்து பாவங்களிலிருந்தும் நாங்கள் எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி என்றும் நலமாயிருப்போமாக. நாங்கள் அவளுடைய நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு வாக்குத்தத்தமாக சொன்னீரே. எங்களது பாவங்களாலும் பலவீனங்களாலும் சுயநலத்தாலும் நீர் வாக்களித்த அந்த சமாதானத்தை இழந்தவர்களாக திருமணம் கூடி வந்துள்ளோம். ஆனாலும் எங்களது விசுவாசத்தை முன்னிட்டு திருவிழத்திற்கேற்ப நீ வாக்களித்த அனைத்தையும் எங்களுக்கு இத்திருப்பலியிலே வழங்குவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் இளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நாயும் வழியாக நானும், இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய், நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது எந்நாளும், உன் போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என்
யூபிலி ஆண்டுக்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றின் அருளும் ஆசிரும் விண்ணங்களும் செல்வங்களுக்கான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னியின் பரிந்துரையால் மீட்பின் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதராக எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளை உபயம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் பாராட்டுக்கள். பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஆசிரியர் கிடைக்க வேண்டுகிறோம். உடனடியாக தேர்பவனிக்கு தயாராகவும் தேர்பவனி முடிந்தவுடனே ஆசீர்வாதம் மற்றும் நமக்கு உணவை கொடுக்கின்றவர்களுடைய உணவை பெற்று மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு செல்லுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, வியப்புக்குரிய அடையாளத்தால் மனிதரிடமிருந்து புதுப்பிறப்பு அடையும் பொருட்டு உமரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உதய கனிபிறக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித அன்னம்மாள் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்க்கையில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
புகழ் பாடியே வாழ்த்திடுவோமே உம் துணையாலே வாழ்ந்திடுவோமே. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. கன்னி மரியாளின் தாய் நீயம்மா, அன்னை அகிலத்தின் தாய் நீயம்மா. கன்னி மரியாளின் தாய் நீயம்மா, அன்னை அகிலத்தின் தாய் நீயம்மா. கருணையின் பேரொளியே காத்திடும் காவலியே, புதுமைகள் புரியும் புண்ணிய தாயே, உன் புகழ் பாடியே வாழ்த்திடுவோமே. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியாவின் தாயாகிய புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுவைக்கின் துணைவியாகிய புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூயவர்களின் மகிமையாகிய புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோவாவின் பேழையின் அடையாளமாகிய புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை உடன்படிக்கையின் பேழையான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓரேப் மலையின் சாயலான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெஸ்ஸேயின் அரச குலத்து உதித்த புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியென்னும் கனியை இந்த நல் தருவாம் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர் உரைத்த உன்னத திராட்சை கொடியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விதவியருக்கு ஆறுதலுக்கும் அடைக்கலுமான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு மாதிரியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் பொற்பிடமான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் விளைநிலமான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்திக்கு வழிகாட்டியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நற்கொடைகளும் பெற்று திகழ்ந்த புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரணான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்பல் பயணிகளுக்கு வழிகாட்டியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தைகளுக்கு துணையான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாய்மார்களுக்கு சிறந்த மாதிரியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விதவைகளுக்கு பாதுகாவலியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு நலம் தரும் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை பேறு இல்லாதோருக்கு அடைக்கலமான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை பேறு வேண்டுவோருக்கும் இறங்கும் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதையான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலமற்றோருக்கு நலமளிக்கும் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு ஆறுதல் அளிக்கும் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வையளிக்கும் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடரின் கேள்வியான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமையரின் சொல்லான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடக்க இயலாதோரின் நடையான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து நோய்களுக்கும் மருந்தான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வறியோருக்கு பகிர்ந்தளித்த புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொல்லைகளில் மடிவோரின் எல்லையான புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேண்டுவோர் யாவருக்கும் வரமளிக்கும் புனித அன்னாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஜெபிப்போமாக. இறைவா, தூய அன்னாளை உம் திருமைந்தனின் அன்னைக்கு தாயாக்கி எண்ணற்ற நற்கொடைகளால் அவரை அணி செய்ய விண்ணக தந்தையே, அவரது வேண்டுதலால் உம் திருமகனையும் அன்னை மரியாவையும் இறுதி வரை அன்பு செய்யும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். திருச்சபையையும் அதன் படிப்பினைகளையும் ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஏற்று ஜெபதப வாழ்வில் ஏற்படும் எல்லா இக்கட்டுகளையும் இறுதி வரை எதிர்த்து வெற்றி பெறும் வரத்தை அளித்தருளும்.
வாழ்க 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 அந்நாளே வாழ்க 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 அந்நாளே வாழ்க 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 அந்நாளே வாழ்க 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 அந்நாளே. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. தெய்வீக நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, தெய்வீக நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, ஏழையின் கண்களை பாராயோ, என்னென்ன கவலைகள் தீராயோ. அனைவரும் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ளே மாண்பு கீர்த்தி இப்பொழுது பாடி இறைவனுடைய ஆராதனையிலே கலந்து கொள்வோம். மாண்புயரீவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம
என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று காலை வரை நமக்காக உதவி செய்து அருட்தந்தை என் ஆரோக்கியசாமி அவர்கள் திடீரென புறப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்ததாலே அவர் காலையில் சென்று விட்டார். எனவே அவர் ஆற்றிய அன்பு பணிக்காக நாம் அனைவரும் நன்றி கூறுவோம். நாளை முதல் கப்புச்சின் சபையை சார்ந்து அவர்கள் தெரேஸ்நாதன் அவர்கள் நமக்காக வந்து மாலையிலும் காலையிலும் திருப்பலி ஆற்றுவார். எனவே இருவரையும் இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும் நாளிலே சிறப்பித்த ஒருவருக்கும் நன்றி கூறியும் தொடர்ந்து ஈடுபாட்டோடு நாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் அந்நாள் நமக்காக பரிந்து பேசவும் விடாமல் அண்ணாவை நாம் பற்றி கொண்டு இறைவன் முன்பாக நாம் உள்ளத்தை திறந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியாக புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த திருத்தலத்தின் பாதுகாவலியாகிய அன்னம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்டிருக்கிற சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனையும் துதியும் தோற்றின நமசாரம் உண்டாக கிடவது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நாளை காலை வழக்கம் போல 6 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட கால அட்டவணைப்படி அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. நாளையும் தொடர்ந்து அதே போல் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்துகிறோம்.